சற்று முன் 3 ஓவரில் 3 ஹாட்ரிக் அஸ்வின் உலக சாதனை கதறிய ஆஸ்திரேலியா அணி. அதாவது ஆஸ்திரேலியாவில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ள இந்திய அணி 5 போட்டிகள் கொண்ட டெஸ்ட் கிரிக்கெட் தொடரில் விளையாடி வருகிறது. முதல் 2 போட்டிகள் முடிவு பெற்ற நிலையில்தான் இரு அணிகளும் தலா ஒரு போட்டியில் வெற்றி பெற்று சமநிலையில் இருக்கிறார்கள். அந்த வகையில் 3வது டெஸ்ட் போட்டி வரும் 14ஆம் தேதி பிரிஸ்பன் நகரில் தொடங்குகிறது. உலக டெஸ்ட் சாம்பியன்ஷிப் புள்ளிப்பட்டியலில் முதல் 2 இடங்களை பிடிக்கும் அணியே ஃபைனலுக்கு செல்லும். தற்போது முதலிடத்தில் இருந்த இந்திய அணி 2வது டெஸ்டில் தோல்வியை தழுவியிருப்பதால் தற்போது 3வது இடத்திற்கு தள்ளப்பட்டிருக்கிறது. இதனால் இந்த ஆட்டத்தில் இந்திய அணி வெற்றி பெற்றால் மட்டுமே ஃபைனலுக்கு செல்லும் வாய்ப்பை பிரகாசமாக்க முடியும். இந்த சூழ்நிலையில் இந்த போட்டி சமனில் முடிந்தால் கூட இந்தியாவின் வெற்றி வாய்ப்பு வெகுவாக பாதிக்கும். இதனால் வெற்றியை கண்டிப்பாக பெற வேண்டும் என்பதற்காக ரோஹித் சர்மா, கம்பீர் ஆகியோர் இணைந்து பல்வேறு திட்டங்களை வகுத்து வருகிறார்கள். பயிற்சி ஆட்டங்களிலும் அதிரடி காட்டி வருகிறார்கள். இதனை அடுத்துதான் 3வது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி பிரிஸ்பன் மைதானத்தில் வரும் சனிக்கிழமை தொடங்க உள்ளதால் இந்திய அணி தனது பயிற்சி ஆட்டத்தை இன்று தொடங்கியது. இதில் பும்ரா மற்றும் முகமது சிராஜ் ஆகியோரை தவிர்த்து மற்ற அனைத்து வீரர்களும் பங்கேற்றனர். மேலும் பணி சுமை காரணமாக இருவரும் பங்கேற்கவில்லை என்று கூறப்படுகிறது. இருந்தாலும் பும்ராவுக்கு காயம் ஏற்பட்டிருப்பதாக தகவல்கள் வெளிவந்துள்ளன. அதேபோல் 2வது டெஸ்ட் போட்டியின் போது தனது தொடையை பிடித்துக் கொண்டு பும்ரா சிரமப்பட்டதை பார்க்க முடிந்தது. இருந்தாலும் அதனை பொருட்படுத்தாமல் பும்ரா தொடர்ந்து பந்து வீசினார். அவருக்கு ஏற்பட்டிருப்பது லேசான காயம்தான் என்றும் அவர் 3வது டெஸ்ட் போட்டியில் விளையாடுவார் எனவும் இந்திய அணியின் பவுலிங் பயிற்சியாளர் மோர்னே மோர்கல் தெரிவித்திருக்கிறார். அதாவது அவர் வீசிய ஒவ்வொரு ஓவர்களிலும் 3 விக்கெட்டுகளை எடுத்துள்ளார். குறிப்பாக 3 ஓவரில் 3 ஹாட்ரிக் படைத்திருக்கிறார். இது உலகத்தில் எந்த ஒரு கிரிக்கெட் வீரரும் செய்யாத புதுமையான சாதனையாக பார்க்கப்பட்டு வருகிறது. ஏற்கனவே இந்தியா ஆஸ்திரேலியா போட்டிகளில் பல்வேறு சாதனைகளை ரவிச்சந்திரன் அஸ்வின் படைத்திருக்கும் இப்படிப்பட்ட நேரத்தில் இது ஒரு புதுமையான சாதனையாக உலக நாடுகளில் உள்ள கிரிக்கெட் தலைவர்களே தமிழக வீரர் ரவிச்சந்திரன் அஸ்வினை பாராட்டி வருகிறார்கள். இதனால் அடுத்து நடக்கும் இந்தியா ஆஸ்திரேலியா 3வது டெஸ்ட் போட்டியில் இந்திய அணி மிகப்பெரிய அளவில் வெற்றி பெறும் என்று நம்பிக்கை தெரிவித்து வருகின்றனர். சரி, இப்ப நீங்க சொல்லுங்க, இந்தியா ஆஸ்திரேலியா போட்டியில் அஸ்வின் படைத்த இந்த உலக சாதனை பற்றிய உங்களுடைய கருத்துக்களையும் உங்க கமெண்ட்ல சொல்லுங்க. மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க.